முதல்ல விஜய் அண்ணா ஏன் இப்போ வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல? ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் காலம் ஆகிவிட்டது. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு கட்சி தலைவர் பிரஸ் மீட் கொடுக்கலனா அது நம்ம விஜய் அண்ணா தான். இது ஒரு புது வகையான அரசியலா தான் இருக்கு. ஆனா இது சம்பந்தமா டிவிகேக்கு டிபேட்டுக்கு போற நபர்கள்ட்ட கேட்கும்போது, ஆனந்த் ஜித்தா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், பெலிக்ஸா இருக்கட்டும், லொய்லா மணியா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, மீடியாவுக்குன்னு அறம் உண்டு. அந்த அறத்தோட வழிமுறையில எந்த மீடியாவும் செயல்படல. அதனால எங்க தலைவர் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றீங்க. அது வரவேற்கத்தக்க கருத்து தான். மீடியாவுக்கான அறத்தையே காப்பாற்ற முடியாத தலைவன் அரசியலுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. அதுபடி இந்த திமுக நடந்துக்கல. அதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. மீடியா அறத்தையே காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு பிரஸ் மீட் கொடுக்க முடியாத நீங்க அரசியல்ல எப்படி திமுகவை எதிர்த்து அரசியல் அறத்தை காப்பாற்றுவீங்க அப்படின்னு மக்களுக்கு கேள்வி எழும்பும்ல. அதுபோக இதில் வேற நீங்கள் நாம் தமிழர் கட்சி சீமானை வச்சு வேற விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அவர் கட்டுக்கதை சொல்பவர், என்னனாலும் பேசுவார், அவர் என்ன கேட்டாலும் கதை அடிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்கேன், கட்டுக்கதை சொல்பவனு கூட ப்ரெஸ் மீட் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவட்ட அடுத்து என்ன கேள்வி கேட்கன்னு தெரியாமல் ப்ரெஸ் மீட்டுக்காரங்களே குழம்பி போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சாத்தியப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுகிறவன், மக்களுக்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே பதிவிடக்கூடிய ஒரு நபர் தானே விஜயனா. நீ வந்து சாத்தியப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லு. ஏன்னா ப்ரெஸ் மீட்டுக்காரன் என்னன்னாலும் கேட்பான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ சாத்தியப்பட்ட அரசியல் கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன் அதையே இப்போ வரைக்கும் நீ செய்ய மாட்டேங்க? இதில் வேற கேப்டன் விஜயகாந்த் ரெஃபரன்ஸாக எடுத்து தப்பிக்க பார்க்குற. கேப்டன் விஜயகாந்த் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணாலும் அவர் ஒரு பிரஸ் மீட்டை கண்டு கூட பயந்தது கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு தைரியமாக பதில் சொன்னவர். விஜயனா, வேணும்னா நீ நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி கேள்வியும் பதிலுமான ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைசேஷன் பண்ணி உன்னை பார்க்க வர ரசிகர்களுமே உன்னை கேள்வி கேட்குற மாதிரி அதுக்கு நீ பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஃபார்ம் பண்ணலாமே. அப்போ கூட உனக்கு பயம் இருக்கும். கூட்டத்தில் எவனாவது வந்து இடக்கு மடக்கா நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். கவலைப்படாத. உன்னை பார்க்க வர கூட்டத்தில் உள்ள நபர்கள் யாரும் அரசியல் ரீதியாக உன்னை கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ சாப்பிட்டியானா, ஆனால் நீ தூங்குனா, ஆனால் நீ நல்லா ரெஸ்டர்னா, ஆனால் நீ இப்படி பிரச்சாரம்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லைனா, ஓட்டு போடுற நாய் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஓட்டு போட போகிறோம், நீனா ஏன்னா இப்படி பண்ணுற அப்படிமானுங்க. இல்லைனா என்ன உன்னை பார்த்துட்டா இதுவே போதுனா, ஏன்னா இதுவே போதுனா நான் எப்பவுமே செத்துருவானா, கவலைப்படாதனா, உன்னை எப்படியாவது சிஎம் ஆக்கிறோனா, ஆனால் நீ கவலைப்படாத, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சோத்துல விஷத்தையாக வச்சிருவேன் சொல்லி மிரட்டியாவது நான் உனக்கு போட்டு போட வச்சிருவேன். இப்படி தான் அவங்க அதிகபட்ச கேள்வி இருக்கும். அதனால் நீ எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லைனா, நீ இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சி ஆர்கனைசேஷன் பண்ணி நீ இப்படி பதில் சொல்லாவது அணிகளாவது பார்த்தியா என்னடா பிரஸ் மீட்டுங்க எங்கள் அண்ணன் மக்கள் சந்திப்பை எப்படி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு அவனுங்களும் ஆர்கசம் அடைஞ்சிக்கிடுவாங்கல்ல.